நீங்கள் ஒரு வருடத்திற்கு மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் நோவா IVF. தளம் வேண்டும், அதுக்கு மாற்று கருத்து இல்லை. அது சட்டமன்றமோ பாராளுமன்றமோ ஒரு தளம் நிச்சயமா மக்கள் பணியாற்றுவதற்கு அவசியமான ஒன்றாக இருக்கு. பாராளுமன்றத்துக்கு வெளியில தான் கோஷம் போட்டுக்கிட்டு இருக்க போறாங்க. அடுத்த 5 வருஷமும் வேஸ்டா தான் போகுது. கொள்கைக்காகவோ தேச நலனுக்காகவோ அவங்க கட்சி மாறல, அவங்களுக்கு MP சீட் கிடைக்கலன்ற வருத்தம் தான் அப்படின்னு காங்கிரஸ் விமர்சிக்கிறாங்க. காங்கிரஸ்ல அந்த MP சீட் மறுக்கப்பட்டதுல உங்களுக்கு ஒரு வருத்தம் இருந்ததை வெளிப்படுத்தியிருந்தீங்க. பாஜகவிலையும் அந்த MP சீட் கிடைக்காததுல உங்களுக்கு வருத்தம் உண்டா? ராகுல் காந்தி ஒரு எமர்ஜான ஒரு தலைவராக தானே எல்லாருமே பார்க்கிறாங்க. உங்களுக்கு ராகுல் காந்தி மீதான நம்பிக்கை சிதைந்து போறதுக்கான காரணம்? ஓட்ட கொத்தா ஒரு பூத்துல 890 ஓட்டு இல்லை. மாநில அரசு தான் அந்த பணிகள்ல தனக்கு சாதகம் இல்லாத பூத்துகள்ல இருந்து எல்லாம் நகர்த்திட்டாங்க. விகடன் நேயர்களுக்கு வணக்கம். நான் ராம் சங்கர். தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்குது. இந்த தருணத்தில் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியின் முன்னாள் MLA-வும் வழக்கறிஞருமான விஜயதரணி அவர்கள் நம்மோடு இருக்கிறார். அவரோடு பல்வேறு விவகாரங்கள் குறித்து விவாதிக்கலாம். வணக்கம். வணக்கம் நேயர்களுக்கு வணக்கம். நீங்க சேர்ந்த உடனே பாஜகவில் சேர்ந்த உடனே முன்வைக்கப்பட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளை ஒன்று கரண்ட் சிட்டிங் MLA-வா இருக்கிறாங்க. 5 ஆண்டுகளுக்கான ஒரு பதவி மேடம்க்கு வழங்கப்பட்டிருக்கு. ஆனாலும் அது நீங்கள் கட்சி மாறும்போது அந்த பதவியை ராஜினாமா செய்யும் போது அது ஒரு விமர்சன பொருளாகுது. அதாவது ஒரு விஷயம் இருக்கு, நாம மக்களுக்காக பணி செய்ய வந்திருக்கோம், மாற்று கருத்து இல்லை. ஆனா மக்கள் பணி ஆற்றுவதற்கு நெருக்கடிகள் கொடுக்கும் பொழுது நாம ஒரு ஒரு கஷ்டத்துல மக்கள் பணி சரியா பண்ண முடியாம போயிடும். அது மாதிரி ஒரு சிரமம் ரொம்ப இருந்தது. கடுமையான நெருக்கடி காங்கிரஸ் கட்சியில இருந்து கொண்டே தான் இருந்தது. பெண்களுக்கான தளம்ங்கிறது இல்லாம தான் இருந்தது. இப்படி நிறைய விஷயங்கள் பெண் நான் இருந்தப்ப அதெல்லாம் ரொம்ப கண்டிப்பேன். நான் இதனால பிரச்சனையே வரும், அந்த அளவுக்கு பெண்களுக்காக கூட ஒத்து நிற்பேன். அந்த அளவில் பெண்கள் எங்கே அவமானப்படுத்தப்பட்டாலும் சரி, பெண்களுக்கான தளம் சரியாக கிடைக்கலனாலும் சரி, அதை குரல் கொடுக்குற இடத்துல நான் தொடர்ந்து இருந்திருந்தேன். அதே நேரம் நான் கட்சி மாறுறதுக்கும் அதுதான் காரணமாயிடுச்சு. பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் லீடர் 2 தடவை எலெக்ட் ஆகிறேன். ஆன பிறகும் ஒரு ஃப்ளோர் லீடர் ஒரு பெண் வரக்கூடாதுன்னு நினைக்கிற இடத்துல தான் மனநிலை காங்கிரஸ் கட்சியில் தொடர்ந்து இருக்கு. அப்படி பல முறை நமக்குண்டான மரியாதை அங்கீகாரம் மறுக்கப்பட்டதாகவே தான் இருந்தது. ஒரு MLA ஆவது நம்முடைய உழைப்பும் அதில் கடுமையாக இருக்கு. MLA-வா இருந்தால் அந்த MLA 3 முறை தக்க வைக்கிறதும் பெரிய விஷயம். அதற்கு என்னுடைய உழைப்பு எந்த அளவுக்கு இருந்திருக்குன்ட்டு அவங்களுக்கு தெரியும். அப்படி இருந்தும் கூட நம்ம ஃப்ளோர் லீடராக எலெக்ட் ஆன பிறகு அதற்கென்ற ஒரு மரியாதை கொடுக்கல. அப்படிங்கிறப்போ பேக் சீட்டும் பண்றாங்க. ஃப்ரண்ட் லைன் லீடரா இருந்த என்ன பின் சீட்டுக்கும் தள்ளுறாங்க. அப்படியெல்லாம் நிறைய கஷ்டங்கள், எல்லாம் நெருக்கடிகள். அப்போ மக்கள் பணி ஆற்றும் தளத்தை அவங்க டைல்யூட் பண்றாங்க. அப்போ அந்த இடத்துல நமக்கு நாம எதற்காக சட்டமன்றத்துக்கு வந்திருக்கோம்? மக்கள் பணி ஆற்றுவதற்கு தான். அப்படி மக்கள் பணி ஆற்றுவதற்கு ஒரு தடை இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது நிச்சயமா அதுல பயணிக்கிறதுல அர்த்தம் இல்லைங்கிறது தான் என்னுடைய கருத்தா இருந்தது. அதுல இன்னும் நிறைய திட்டங்களை நான் விளவங்கோடு தொகுதி கொண்டு சேர்த்திருக்கிறேன். நிறைய நன்மைகளை கொண்டு சேர்த்திருக்கேன். இன்னைக்கும் விளவங்கோடு தொகுதி மக்கள் என்னை கூப்பிட்டு நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு உதவிகளை கேட்டுட்டு தான் இருக்காங்க. நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன். அது எனக்கு ஒரு பெரிய நான் இப்போ முன்னாள் MLA-ன்னு ஆனதுனால ஒரு பெரிய தடையா இல்லை. மக்கள் பணி ஆற்றுறதுக்கு எனக்கு ஒன்றும் பெரிய தடையா தெரியல. நான் அவங்க கேட்குற விஷயங்கள் நிறைய. இப்போ சில நாட்களுக்கு முன்பு கூட ஒரு யானை மிதித்து ஒரு நபர் மரணிக்கிறார் ஃபாரஸ்டில். அவருடைய பாடியை உடனே இது கிளியர் பண்ணி யானையும் சேஃபாக அனுப்பி அவங்களுக்கு உண்டான காம்பன்சேஷனும் வாங்கி கொடுத்தேன். சூப்பர். அப்படி இந்த மாதிரி ஒன்றும் விழாத்துறைங்கிற பகுதியில், அது கீமலைங்கிற ஏரியாவில், இன்னொரு இடம் விழாத்துறைங்கிற பகுதியில், விளவங்கோடு பஞ்சாயத்துங்கிற பகுதியிலலாம் தண்ணி வராமல் இருந்து இப்போ ரீசெண்டாக அந்த தண்ணி கனெக்ஷன் எல்லாமே கிளியர் பண்ணி அந்த தண்ணியெல்லாம் விடுறதுக்கு ஏற்பாடு பண்ணேன். அப்படி இன்னுமே என் தொகுதியிலேருந்து மக்கள் கன்னியாகுமரி மாவட்டத்துலேருந்து இன்னும் என்னை கூப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. நான் உதவி செஞ்சுட்டு தான் இருக்கேன். நிறைய நிகழ்ச்சிகளுக்கு போயிட்டு தான் இருக்கேன், பண்ணிட்டு தான் இருக்கேன், என் பணிகளை செஞ்சுட்டு தான் இருக்கேன். அதே நேரம் நிச்சயமாக ஒரு பணிங்கிறது நிச்சயமாக ஒரு அங்கீகரிக்கப்பட்டதாக ஒன்று இருக்கணும். அப்படின்னா அதற்கென்று ஒரு தளம் வேண்டும், அதுக்கு மாற்று கருத்து இல்லை.
அது சட்டமன்றமோ பாராளுமன்றமோ ஒரு தளம் நிச்சயமாக வந்து மக்கள் பணியாற்றுவதற்கு அவசியமான ஒன்றாக இருக்குது. ஆகையால் அந்த தளத்தில் எனக்கு நிச்சயமாக விரைவில் அதற்குண்டான சாத்தியக்கூறுகள் ஏற்படுங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அந்த வகையில் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அந்த 2 ஆண்டு காலம்ங்கிறது ஒரு விஷயமே இல்லை. இன்றைக்கும் மக்களுக்கு, என் தொகுதி மக்களுக்கு இன்றைக்கும் நான் வேலை பார்த்துட்டு தான் இருக்கேன். அதனால் அது எனக்கு ஒன்றும் இந்த 2 வருஷங்கிறது நமக்கு உரிய மரியாதை பெண்களுக்கு இல்லையே அப்படிங்கிற வருத்தத்தில் நாம் இந்த நடவடிக்கை ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாஜக கட்சி வந்து ஆஸ் சச் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்களுக்குண்டான தளம் மட்டும் கிடையாது, பணியாற்றுவதற்குண்டான தளத்தை நிச்சயமாக உருவாக்குது. அவங்க கட்சியை வளர்க்க நினைக்கிறாங்க. முதுகு சவாரி பண்ணி கட்சியை அழிஞ்சு போகணும்னு நினைக்கல. அவங்க வந்து படிப்படியாக கட்சியை அதோடைய ஓட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணி, சீட் பர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ணி மேலே வரணுங்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. அதுவும் ஒரு காரணம். வளரக்கூடிய ஒரு கட்சியை தான் நாம் மாறி வந்திருக்கோம். அதுவும் ஒரு தேசிய கட்சி, தேச நலனில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டு தேச கட்டமைப்பை உயர்த்தக்கூடிய இடத்தில் பாரத பிரதமர் சிறந்த பணிகளை செஞ்சுட்டு வர்றாரு. ஆகையால் இதெல்லாமே வந்து நான் வந்து மாறி வந்ததுக்கான ஒரு காம்போசிட் திங்கிங்கில் தான் நாம் வந்து மாறி வந்திருக்கோம். பாஜகவுக்கு ஆட்சி அமைக்கிற வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் நம்புறீங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இங்கே முழுக்கவே இந்திய கூட்டணியினுடைய தொகுதிகள், இந்திய கூட்டணி வேட்பாளர்கள் தான் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல் இருக்கதா சொல்கிறாங்க. நான் இப்போ நீங்கள் வந்து இந்தியா கூட்டணி வந்து மத்தியில் ஆட்சி அமைக்க போகிறதில்ல. ஓகே, பாஜக பிஜேபி பாரத பிரதமர் தலைமையில், மோடிஜி தலைமையில் தான் ஆட்சி அமைய போகுது. அது எல்லாருக்கும் தெரிந்த உண்மை. அப்படி இருக்கும்பொழுது இங்கே தமிழ்நாட்டில் ஜெயிக்கிற இந்த எத்தனை எம்பிஸோ இவங்க இந்தியா கூட்டணியில் ஜெயிக்கிற எம்பிஸ் டெஃபினட்டாக இந்த தடவை போன தடவை மாதிரி 31 தான் ஜெயிக்க வாய்ப்பே இல்லை. ஓகே, நிச்சயமாக பிற கட்சிகள் பாஜக மற்றும் அதிமுக பிற கட்சிகள் நிச்சயமாக வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது இந்த தடவை. அப்படி பார்க்க போனால் அவங்க அந்த எத்தனை எம்பிஸ் அவங்க ஜெயிச்சு வந்தாலும் அவங்களால அங்கே என்ன தாக்கம் இருக்குங்கிறது ரொம்ப முக்கியம். அந்தந்த தொகுதிகளுக்கு என்ன போய் சேரும்? ஒன்றுமே போய் சேராது. பெருசாக அவங்க வந்து வெளியில் பாராளுமன்றத்துக்கு வெளியில தான் கோஷம் போட்டுக்கிட்டு இருக்க போகிறாங்க. அடுத்த 5 வருஷமும் வேஸ்டாக தான் போகுது. அதிமுக ஆட்சியில் நீங்கள் விலவங்கோடு எம்எல்ஏயா 10 வருஷம் இருந்தபோது பல்வேறு பணிகள் உங்களால் செய்ய அது என்ன மாதிரியே எல்லாரும் இருந்தாங்கன்னா ஒருவேளை நிறைய விஷயங்கள் போய் சேரும். ஆனால் பார்லிமெண்ட்டுக்கு வெளியில தான் இவங்க கத்தின்னு இருக்கிறாங்க. நான் வந்து சட்டசபைக்குள்ளே இருந்து வேலை பார்த்து பேசி பல்வேறு திட்டங்களை எதிர்கட்சி வரிசையில் இருந்தால் கூட கொண்டு சேர்த்தேன் கடந்த 10 ஆண்டு காலம். அதனால் என் விளவங்கோடு தொகுதியில் நிறைய வளர்ச்சி பணிகள் நடந்தது, இல்லை அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. ஆனால் இங்கே இவங்க பார்லிமெண்ட்டில் இவங்களோட தன்மை எப்படி இருக்குன்னா, உள்ளே இருந்து போராட மாட்டேங்கிறாங்க. இவங்க எப்போ பார்த்தாலும் வெளியில தான் இருக்காங்க. ஆல் த டைம் பதாகைகளை ஏந்திக்கிட்டு வெளியில் கோஷம் போடுறது, இது மட்டும்தான் இருக்குது. இது என்ன ரிசல்ட் கொடுக்கும்? அந்தந்த தொகுதியில் வின் பண்ணியே வந்தால் கூட அந்த தொகுதிக்கு என்ன கொண்டு போய் இவங்க சேர்க்க முடியும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. உள்ளே இருந்து போராடி பெற்று அவங்க தொகுதிகளை கொண்டு சேர்ப்பாங்கன்னா அது பாராட்டுக்குரியது. அது மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்க? பாரத பிரதமர் தமிழ்நாட்டின் மீது கொண்ட ஒரு மிகப்பெரிய பற்றுதல்னால நிறைய விஷயங்களை சொந்தமாகவே அவங்க வந்து ப்ராஜெக்ட்ஸை கொண்டு வந்து, இந்த தூத்துக்குடி ப்ராஜெக்டாக இருக்கட்டும், எல்லாமே சொந்த முயற்சியில் அது எல்லாமே கொண்டு வந்து அது எல்லாத்தையுமே இனாகிரேட்டும் பண்ணி வச்சார். ஸோ தமிழ்நாடு நலனில் வந்து நேரடியாக பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் இன்வால்வ்டாக இருக்கிறார். அதான் பார்க்க முடிந்த ஒன்று. ஆகையால் நாம் என்ன பணி செய்யணும், எவ்வாறாக செய்யணுங்கிறத அந்தந்த நாடாளுமன்ற உறுப்பினர் தீர்மானிக்க வேண்டிய ஒன்று. அவங்க அந்த தீர்மானத்தில் உறுதியாக இருந்தாங்கன்னா நிச்சயமாக அவங்க சாதிப்பாங்க. ஆனால் கட்சிக்காக நிற்க வேண்டிய தளத்தில் மட்டுமே இருக்கிறாங்கன்னா அவங்களால எதையுமே சாதிக்க முடியாது. அது விளவங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு நீங்கள் பாஜகக்குள்ள என்ட்ராறீங்க. இந்த சமயத்தில் கன்னியாகுமரியினுடைய வேட்பாளர் வந்து நீங்கள் தான் அப்படின்னு பரவலாக எல்லாருமே நம்பினாங்க. ஆனால் அங்கே பாஜகவுடைய எம்பி கேண்டிடேட் சீட்டு உங்களுக்கு கிடைக்காதது வந்து எப்படி அந்த டைமில் எப்படி எடுத்துக்கிட்டீங்க? அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? புதிதாக நீங்கள் கட்சிக்குள்ள வரும்போது உங்களுக்கான ஒரு அங்கீகாரமாக அது இருந்திருக்குன்னு சொன்னாங்க. பட் அது மறுக்கப்பட்டதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது பாஜக கட்சி வந்து ஒரு கூட்டு முடிவு எடுக்கக்கூடிய கட்சி, கலெக்டிவ் டெசிஷன், தனிநபர் கிடையாது. ஆனால் அதே நேரம் ஒரு சீனியர் பர்சன் கண்டெஸ்ட் பண்ணணும்னு அவர் ஆசைப்படும் போது அவருக்கு அந்த சீட்டை கொடுக்கணும்னு அவங்க நினைக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. அதே நேரம் எனக்குண்டான தளத்தையும் அவங்க அமைப்பாங்க, அதுக்கு ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆகையால் தேர்தல் பணிகளை நீங்கள் பாருங்கன்னு என்னை கூப்பிட்டு சொன்னாங்க. அது தொடர்ந்து எல்லா இடங்கள்லையும் தேர்தல் பணிகளை நான் போய் அட்டன் பண்ணேன். நிறைய பேருக்கு தேர்தல் பிரச்சாரம் பண்ணேன். அதோடைய எல்லா மீடியா கிளிப்பிங்ஸ் எல்லாம் வெளியாச்சு.
என்னோட சட்டமன்ற தொகுதியில் நான் கண்டெஸ்ட் பண்ண விரும்புகிறேன்னா கேட்டாங்க. இல்லை, நான் 3 தடவை எம்எல்ஏவாக இருந்தாச்சு, இனி அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொடுக்கலாம். நான் எம்எல்ஏ விட நான் பாராளுமன்றத்துக்கு ப்ரொமோட் ஆகி போகிறது பெட்டராக ஃபீல் பண்ணேன். ஓகே. ஆகையால் அடுத்த வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும், அடுத்த தளத்துக்கு உயர்த்தி கொண்டு வருவாங்க. அதே நேரம் மக்கள் பணி ஆற்றுவதற்கான தளம்ங்கிறது மக்களுக்காக தேவையான ஒன்றாக இருக்குங்கிறதுனால அங்கே ஒரு பை எலெக்ஷன் வருது. அந்த பை எலெக்ஷனில் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் நிற்கணும்னு நான் நினச்சேன். அதே மாதிரி எல்லாம் எல்லா கட்சிகளும் பெண்களை நிப்பாட்டினாங்க. அது ஒரு அறிவிக்கப்படாத பெண்கள் தொகுதியாக மாறிடுச்சு. அதில் எனக்கு ஒரு மகிழ்ச்சி தான். பார்லிமெண்ட்டுக்கு நம்ம ப்ரமோட் ஆகணும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அதுவுமே அந்த கன்னியாகுமரி தொகுதி பார்லிமெண்ட்ல அவங்க பார்லிமெண்ட்ல நான் ஒரு சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட்டு, அதனால எப்பயுமே நான் வந்து ஒரு பார்லிமெண்ட்டுக்குள்ள ஒரு பணியாற்ற வேண்டிய ஒரு ஸ்டஃப்னு நான் நினைச்சுக்குவேன். பட் நமக்குண்டான தளம் என்னங்கிறது நாம எல்லாத்தையும் கடந்து இறைவன் தீர்மானிக்க வேண்டியது. ஆகையால் எனக்கு நல்ல ரிச் எக்ஸ்பீரியன்ஸ், ஆனால் வந்து சட்டமன்றத்தில் பணியாற்றிய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு நல்ல லெஜிஸ்லேட்டிவ் ப்ராசஸை முழுமையாக நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை எனக்கு தந்திருக்கு. ஓகே. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு நல்ல பார்லிமெண்டேரியனாவோ ஒரு they call you as a good parliamentarian, even a legislative member, you're a good parliamentarian அப்படிதான் சொல்லுவாங்க. ஸோ பாலிசி மேக்கிங்கில் who is good at பாலிசி ஃபார்முலேஷனில் வாட் இஸ் தட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறதுல நான்லாம் ப்ரைவேட் மெம்பர் பில்லே கொண்டு வந்திருக்கேன் அசம்பிளியில். ஸோ இதெல்லாம் வந்து நல்லா லெஜிஸ்லேட்டிவ் ப்ராசஸில் நல்லா இன்வால்வ் ஆகி ஒர்க் பண்ணவா. ஆகையால் நிச்சயமாக என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்லிமெண்ட்டில் பயனுள்ளதாக இருக்கும். அது எந்த ரூபத்தில் வாய்ப்பு வந்தாலும் அது வந்து நிச்சயமாக என்னால் பலனுள்ள நபராக, கட்சிக்கும் சரி ஆட்சிக்கும் பலனுள்ள நபராக இருக்க வாய்ப்பு இருக்கும். அவங்க இல்லைனாலும் என்னுடைய பணி என்ன என்பதை கட்சி தீர்மானிக்கும். ஓகே. அந்த இடத்துல அது பணி வந்து பதவின்னு பார்க்காம பணியாக பார்க்கணும். அப்படி பணியாக பார்க்கும் பொழுது அது நமக்கு இன்னும் இலகுவாக இருக்கும். அந்த பணியை சீரிய முறையில் சிறப்பாக முடிக்கணுங்கிறது தான் டார்கெட்டாக நமக்கு தெரியும். ஆகையால் நான் அப்படி தான் அதை பார்க்குறேன். அவங்க எந்த பணி கொடுக்குறாங்களோ அந்த பணியை சீரிய முறையில் செய்வதற்கான நிச்சயமாக என்னுடைய கடும் முயற்சி அதில் இருக்குங்கிறதுல மாட்டேன். இந்த ப்ராசஸில் காங்கிரஸ் முன்வைத்த ஒரு குற்றச்சாட்டு வந்து அவங்க கொள்கைக்காகவோ தேச நலனுக்காகவோ அவங்க வந்து கட்சி மாறல, அவங்களுக்கு எம்பி சீட் கிடைக்கலன்ற வருத்தம் தான் அப்படின்னு காங்கிரஸ் விமர்சிக்கிறாங்க. அந்த விமர்சனத்தை எப்படி பார்க்குறீங்க? அதாவது தேச நலன், கட்சி நலன் இது எல்லாமே இருந்ததுனால இத்தனை ஆண்டு காலம் அந்த கட்சியில் நம்ம பயணிச்சிருக்கேன். இத்தனை முறை தொடர்ந்து ஜெயிச்சு வந்திருக்கேன். அதாவது பெண்கள் வந்து வெறும் வந்து இப்போ பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் நாரி சக்தி அபியான் அப்படிங்கிற திட்டத்தை தொடங்கி வைக்கும் பொழுது women are not just to contribute or participate. Okay. They have to play the role of leadership and be in the policy making and policy formulation அப்படிங்கிறத சொல்லியிருந்தார். அதோடைய தமிழாக்கம் குறிப்பாக பெண்கள் வந்து வெறும் ஜஸ்ட் பங்களிப்பாளர்களாவோ பார்வையாளர்களாவோ இருந்து விடக்கூடாது. அவங்க வந்து தலைமை பண்புகளோட சட்டம் இயற்றும் இடத்திலும் சட்டத்தை உருவாக்கும் இடத்திலும் அவங்க இருக்கணும் அப்படிங்கிறத அவர் வந்து தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கார். அப்படி இருக்கும் பொழுது சட்டம் இயற்றும் இடத்தில் நல்ல அனுபவம் பெற்ற என்னை பொறுத்த வரைக்கும் மென்மேலும் நாம் வந்து அந்த ப்ராசஸில் பயனுள்ளவராக இருக்கணும் மக்களுக்காக. அதை தான் நான் பார்க்குறேன். தேச நலனில் பற்று கொண்டவர்கள் தான் சட்டம் இயற்றும் இடத்தில் வரணும்னே நினைப்பாங்க. என்னதான் நமது எலெக்ஷன்ஸுங்கிறது காம்படிட்டிவாக இருந்தால் கூட, போட்டி நிறைந்ததாக இருந்தால் கூட, நிச்சயமாக தேச நலன்கிற உணர்வு இல்லைன்னா நாம் மக்கள் பணி ஆற்றவும் முடியாது. மக்கள் பணி ஆற்றக்கூடிய திறமை பெற்றவர்களாக நல்ல பெயர் பெற்றவர்களாக வர முடியாது. ஓகே மேம், காங்கிரஸில் அந்த எம்பி சீட் மறுக்கப்பட்டதில் உங்களுக்கு ஒரு வருத்தம் இருந்ததை வெளிப்படுத்தியிருந்தீங்க. பாஜகவிலையும் அந்த எம்பி சீட் கிடைக்காததில் உங்களுக்கு வருத்தம் உண்டா? இல்லை, இது வந்து லோக்சபாக்கான தேர்தலை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அந்த முடிவை பொறுத்தவரை நீங்கள் பணியாற்றுங்க, இது இதோட நின்றுடாது, இன்னும் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் நிச்சயமாக உங்களை கட்சியை பயன்படுத்தும், மக்கள் பணியாற்றுறதுக்கும் நிச்சயமாக உங்களுடைய அனுபவம் வந்து நிச்சயமாக கட்சிக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதனால் நீங்கள் எதுலேயுமே நீங்கள் தொய்வடையாமல் நீங்கள் வந்து மக்கள் பணி ஆற்றுங்க அப்படின்னு சொல்லி பிரச்சாரத்தில் ஈடுபடுங்கன்னு சொல்லி
எனக்கு ஒரு சமாதானமான அறிவுறுத்தல் சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் நிச்சயமா வந்து என்னை அடுத்த தளத்துல பயன்படுத்துவாங்க. அந்த ஒரு நிறைவு இருக்கு எனக்கு. இதுவே நீங்க காங்கிரஸ் கட்சியில இதெல்லாம் கூப்பிட்டு கூட பேச மாட்டாங்க. இது ஒரு பெரிய மைனஸ் அங்க. ஐ திங்க் அவங்க ரொம்ப they have to change. ஓகே, இனியாவது அவங்க சேஞ்ச் ஆகணும். நீங்க பல்வேறு இடங்கள்ல பிரச்சாரம் மேற்கொண்டதை பார்க்க முடியுது. தமிழ்நாடு மட்டும் இல்லாம வெளி மாநிலங்கள்லயும் உங்களுடைய பிரச்சாரங்களை பார்க்க முடியுது. ஆனால் மற்ற இடங்கள்ல நீங்க கவனம் செலுத்தினதை விட கன்னியாகுமரியில மேடம் வந்து கவனம் செலுத்திருக்கணும். ஏன்னா அது அவங்களோட தொகுதி அப்படின்ற ஒரு விமர்சனம் இருந்தது. அதிகமா உங்களை வேட்பாளரோட பார்க்க முடியலன்ற ஒரு விமர்சனமும் இருந்தது. வேட்பாளர் கூட தான் போயிட்டு இருந்தேன். எல்லா பேப்பர் நியூஸ் எல்லாம் இருக்கு, நிறைய இருக்கு, எவிடன்ஸ் எல்லாம் இருக்கு. 2 வேட்பாளர் கூடயும் நிறைய 10 நாள் மேல ஒர்க் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அந்த மாஸ் கேம்பெயின் ப்ரோக்ராம் போட்டு கன்னியாகுமரிக்குள்ளேயே நிறைய வீடு வீடா மாஸ் கேம்பெயின் போயிருந்தோம். ஸோ அந்த நேரம் நாங்க வேட்பாளரோட போக முடியாது. ஆகையால அந்த மாஸ் கேம்பெயின் ப்ரோக்ராமும் சக்சஸா இருக்கணும். எல்லாரும் ஒரே இடத்துல நிக்காம பிரிஞ்சு வேலை பார்க்கணும் அப்படின்ட்டு ஒரு ஷெடியூல் போட்டு அந்த மாதிரி ஒர்க் பண்ணோம். வேட்பாளரும் வந்து ஓட்டு கேட்டு ஒரு பக்கம் போனோம், இன்னொரு பக்கம் பிரிஞ்சு வேலைகள் ஆமா வேலை பார்க்கணும் அப்படிங்கிறத அந்த ஒரு ஐடியால அந்த ஒர்க்கும் போயிட்டு இருந்துச்சு. அது போக எனக்கும் பிற இடங்களுக்கு போய் பிரச்சாரம் மற்றவங்களுக்கும் பண்ணணும் அப்படின்னு சொன்னதால திருநெல்வேலி, தென்சென்னை, கோவை அந்த மாதிரி நிறைய இடங்கள்ல போய் பிரச்சாரம் பண்ண போயிருந்தேன். அதே மாதிரி திருவாண்டத்துலேயும் திரு ராஜீவ் சந்திரசேகர் அவர்களுக்கு பிரச்சாரம் மகிழா சம்மேளனம் நடத்தினோம். அது மாதிரி பரவலா பிரச்சாரங்களை எல்லா இடங்களுக்கும் போக சொல்லியிருந்தாங்க. அதுவும் அந்த பணிகளும் 10-12 நாட்கள் கன்னியாகுமரி பிரச்சாரம் முடிச்சுட்டு தான் மற்ற இடங்களுக்கு நகர்ந்து மீண்டும் போய் டேக் ஓவர் பண்ணி அந்த ஒர்க்கை மறுபடியும் லாஸ்ட் 3 days மறுபடியும் கன்னியாகுமரி தான் ஒர்க் பண்ணேன். ஓகே மேம். அதான் எனக்கு பிரச்சாரம் பண்ணதான் நல்ல நிறைவு இருக்கு. பாஜக 400 இடங்கள்ல வெல்லும் அப்படின்னு பிரதமர் உட்பட பல்வேறு முறை சொல்றாங்க. அதற்கான சாத்தியக்கூறுகள் எப்படி இருக்கு? ஏன்னா இந்தியா கூட்டணி வந்து பல்வேறு மாநிலங்களில் வெற்றிகரமா கூட்டணி அமைச்சிட்டாங்க. காங்கிரஸ்க்கு ஒவ்வாமை இருக்கு கேரளால. ஓகே. அதுவே வெஸ்ட் பெங்கால்ல பாத்தீங்கன்னா திரிணாமுல் காங்கிரஸ் கொடுக்குற தேர்தல் அறிக்கை வந்து காங்கிரஸ்க்கு ஒவ்வாமை இருக்கு. காங்கிரஸ் மீது திரிணாமுல் காங்கிரஸ்க்கு ஒவ்வாமை இருக்கு. ஓகே. ஸோ இப்படி ஒரு ஒவ்வாமை என்பது எல்லா கட்சிகள் மத்தியிலையும் அவங்க மாநில கொள்கையை வந்து வலியுறுத்தி கொண்டு வராங்க. இவங்க தேசிய நலனை வலியுறுத்தி கொண்டுறதான் நினைச்சு கொண்டு வருவாங்க. அல்டிமேட்டா காங்கிரஸ் வந்து அந்த மாநில கட்சிகளுடைய தேர்தல் அறிக்கையை தன்னோட தான் அடாப்ட் பண்ணிக்குது இன்டைரக்டா. ஓகே. ஸோ அங்க எங்க தேச நலன் இருக்கு? காங்கிரஸ் இந்த அதுதான் பெரிய பிரச்சனையா இருக்கு. இவ்வளவு குறைந்த தொகுதிகளில் காங்கிரஸ் போட்டியிட்டதே இல்லைன்ற ஒரு விமர்சனம் இருக்கு. அதுவே வந்து காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்க. இப்ப காங்கிரஸ் வந்து ரொம்பவே தன்னை விட்டு கொடுத்துருச்சு. ஓகே. விட்டு கொடுத்துட்டு இந்த வெறும் இந்த கூட்டணி கட்சிகளோட முதுகுல சவாரி பண்றது மட்டும் கிடையாது, கூட்டணி கட்சிகள் மட்டும்தான் தங்களுடைய வாக்கு வங்கின்னு நம்பிருச்சு காங்கிரஸ். தனக்கென்று இந்த தளத்தை வந்து விட்டுட்டாங்க, எரோட் ஆயிடுச்சு. ராகுல் காந்தி ஒரு எமர்ஜான ஒரு தலைவராக தானே எல்லாருமே பார்க்கிறாங்க. உங்களுக்கு ராகுல் காந்தி மீதான நம்பிக்கை சிதைந்து போறதுக்கான காரணம் என்ன? எமர்ஜான லீடர் தான் இல்ல, எமர்ஜ் இனிமே எப்ப ஆவாருன்னு தெரியல. அதான் ஒரு பெரிய, அதுவும் தெரியல. எமர்ஜான நிறைய சிச்சுவேஷன்ஸ் அவருக்கு சாதகமா வந்தப்போ கூட அதை வந்து முன்னெடுத்து அவர் கொண்டு போலையா இல்லை அவரை சுற்றி இருக்கவங்க கொண்டு போலையான்னு எனக்கு தெரியல. ஓகே. அந்த வகையில் வந்து எமர்ஜே ஆக முடியாத லெவலுக்கு அவரையும் ஆக்கிட்டாங்க, காங்கிரஸ் கட்சியும் ஆக்கிட்டாங்க. அதுதான் உண்மை. ஓகே. அதான் நிலைமை. ஆகையால் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியை பற்றி நான் அதிகம் விமர்சனம் பண்ண விரும்பலை. இருந்தாலும் கூட நிறைய இடத்துல சர்க்கிள்கள், அதனால தான் பிஜேபி வந்து அந்த சர்க்கிள்களுக்கு எங்கெல்லாம் காங்கிரஸ் கட்சி தப்பு பண்ணுச்சோ அங்கெல்லாம் பிஜேபி அதை கரெக்டாக பண்ணிட்டாங்க. தேர்தல் முடிகிற வரைக்கும் தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடை வந்து தமிழ்நாடு பாஜக வந்து சிறப்பாக இருந்தது அப்படின்னு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. ஆனால் தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் 1,00,000 வாக்குகளை நீக்கிட்டாங்க. தேர்தல் ஆணையம் திமுகவுக்கு ஆதரவாக இருக்குது அப்படின்னு தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கிட்டதுக்கான காரணம் என்ன? இல்லை, உண்மையாகவே அங்கே பூத்துகளில் நிறைய பேர் வாக்களிக்க விடலைல்ல. ரியல் சிச்சுவேஷன் அதுதானே. நீங்க வந்து இப்ப நிறைய பேர் நான் வந்து விசாரிச்ச வரைக்கும் நிறைய பேருக்கு வாக்குகள் இல்லை அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாங்க. கோவையில மட்டும் கிடையாது, எல்லா ஊர்லயும் ஓட்டை கொத்து கொத்தா ஒரு பூத்துல 890 ஓட்டு இல்லை. கொத்து கொத்தா கோவையில அவங்க திரு அண்ணாமலை அவர்களுடைய தொகுதியில அவங்க திருமதி வானதி அவர்கள் அவங்க எல்லாரும் வந்து பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க. அந்த பூத்துலாம் வந்து 890 ஓட்டு மொத்தமாவே இல்லை. ஓகே.
ஸோ இப்படியெல்லாம் மொத்தமாகவே வாக்குகள் இல்லைங்கிறது நிறைய தொகுதிகளில் அந்த மாதிரி ஆயிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது திட்டமிட்டே நடைபெறதா தானே பார்க்க வேண்டும். வாக்காளர் பட்டியல் சரிபார்க்கிறது வந்து இந்திய தேர்தல் ஆணையம் கிடையாது, மாநில அரசுல தான் அந்த பணிகளை ஒப்படைச்சிருக்காங்க. ஸோ மாநில அரசு தான் அந்த பணிகள்ல தனக்கு சாதகம் இல்லாத பூத்துகள்ல இருந்து எல்லாம் நகர்த்திட்டாங்க வாக்காளர்களை. ஸோ அவங்க திட்டமிட்டு பண்ணியிருக்காங்க. இந்திய தேர்தல் ஆணையம் நேராக இன்வால்வ் ஆகாது. எல்லா ஸ்டேட்டையும் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை அவங்ககிட்ட தான் கொடுக்குறாங்க. ஒருவேளை பாஜகவுக்கு எல்லா தொகுதிகளிலையும் பூத் கமிட்டி இருந்ததுன்னா இதை முன்னாடியே கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆனால் தேர்தலுக்கு பிறகு இது சொல்றாங்க அப்படின்னா பாஜகவுக்கு பூத் கட்டமைப்பு வலிமையா இல்லைன்ற விமர்சனத்தை இல்லை அப்படி சொல்ல முடியாது. நீங்க வந்து பூத்துகள்ல நீக்கப்படுறதுங்கிறது லாஸ்ட் செஷன்ல கூட நீக்கி இருக்கலாம். ஓகே, எல்லாம் இப்போ நான் எலெக்ஷனுக்கு ஒரு 15 நாள் முன்னாடி ஃபைனல் சரிபார்ப்பு இருந்தது. அந்த சரிபார்ப்புல 1000 ஓட்டு அந்த பூத்துல இருக்க மாதிரி காமிக்கும். அதை முடிஞ்சு ஓகே பட்டியல் எல்லாம் இருக்க மாதிரி தானே இருக்கு, பட்டியல் வெளியிடுற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் போயிருக்கலாம், ஸ்லிப்பு கொடுக்குற நேரம் இல்லாமல் போயிருக்கலாம் ஏதோ காரணங்களுக்காக. இனிமே அதுக்குள்ள ஒரு பெரிய என்கொயரி நடத்தினாதான் இது எப்படி இந்த வாக்குகள் இல்லாம ஆச்சு அப்படிங்கிறது கண்டுபிடிக்க முடியும். அதுல ஏதாவது ஒரு பெரிய ஃப்ராடு நடந்திருக்கா அப்படிங்கிறதெல்லாம் இனிமே ஒரு என்கொயரி போட்டு தான் இதை பார்க்கணும். ஏன்னா ஒரு 1000 ஓட்டெல்லாம் ஒரு பூத்துல காண போகுதுன்னா அது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை. அது நிச்சயமா வந்து மறுதேர்தல் நடத்தணுங்கிறது என்னுடைய பார்வை. இவ்வளவு நேரம் பல்வேறு கேள்விகளுக்கு பொறுமையா பதிலளிச்சீங்க, ரொம்ப நன்றி. நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? நோவா IVF-இன் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள்.